பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். உண்மையை உரைக்க. போதை விழிப்புணர்வுக்காக 120 நிமிடம் இடைவிடாமல் மாணவர்கள் சிலம்பம் சுற்றி யூரோப்பியன் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர். போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வுக்காக ஏகன் கலைக்கூடம் சார்பில் சென்னை மாத்தூர் அரசினர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் சுமார் 50 மாணவர்கள் விடாமல் சிலம்பம் சுற்றி ஐரோப்பியன் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர். சுமார் 50 மாணவர்கள் 120 நிமிடம் சிலம்பம் சுற்றி இத்தகைய சாதனையை புரிந்தனர். ஆகன் சிலம்பம் கலைக்கூடம் துணைத் தலைவர் ஜாக்லின் மேரி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஐரோப்பியன் உலக சாதனை புத்தகத்தின் இயக்குனர் சதாம் ஹுசேன் கலந்து கொண்டு சாதனை புரிந்த மாணவர்களுக்கு சான்றிதழையும் கேடயங்களையும் வழங்கினார். இதில் கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் CSK நிறுவனர் முத்துக்குமார், தீபா மற்றும் பெற்றோர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மேலும் இது குறித்து மாணவர்கள் கூறுகையில், சிலம்பம் போட்டியை ஆசிய கோப்பையில் இணைக்க இந்திய அரசாங்கம் தமிழக அரசும் உட்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். எங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸை ஒரு ஒலிம்பிக் லெவலில் கொண்டு போகணுன்றது எங்களோட பெரிய கோரிக்கை. இப்போ நாங்கள் எதுக்காக இதை பண்ணோன்னா, சே நோ டு ட்ரக்ஸுன்றது தான் கான்செப்டே. இப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் பண்ணோம், ஆனால் அது எங்களுக்கு பெருசாக டயர்டாவோ இல்லை கையோ காலோ எதுவுமே வலிக்கலை. இப்போ இவங்க ட்ரக் யூஸ் பண்ணுறதா எங்களுக்கு பெருசாகவே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. இப்போ நீங்கள் ட்ரக் யூஸ் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா இந்த சமுதாயம் எவ்வளவோ இதுவாக இருந்திருக்கும். கண்டிப்பாக பெஸ்ட் லெவலில் இருந்திருக்கும். தமிழ்நாடுன்றது நம்மளோட தாய்நாடு. அதை நம்ம தான் காத்துக்கணுமே தவிர்த்து வேறு யாருமே காக்க வரமாட்டாங்க. நம்ம தான் காத்துக்கணும். அதனால் ட்ரக்கை யாருமே யூஸ் பண்ணாதீங்க, தயவு செய்து ப்ளீஸ்.